ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட இந்தி சினிமாவில் வந்து நம்மளோட நடிகர் சிவகார்த்திகேயன் இப்போ என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வந்து ரொம்ப முன்னணி நட்சத்திரமாக இருக்கிறதா நம்மளோட சிவகார்த்திகேயன். ஸோ அமரன் திரைப்படத்தை வெற்றியை தொடர்ந்து வந்து அவருக்கு வந்து நிறைய திரைப்படங்களோட வாய்ப்பு வந்து வந்துகிட்டே இருக்குது. அண்ட் அவர் ரேஞ்சே வேறு லெவலில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். உலகளவில் வந்து இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 340 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சது. இது வந்து அவரோட கரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் வந்து அவரோட SK23 மற்றும் SK25 படங்களில் வந்து அவர் வந்து ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ இதில் வந்து SK23 திரைப்படம் வந்து AR முருகதாஸோட இயக்கத்தில் அவர் நடித்து முடிச்சிருக்காரு. இப்போ வந்து சுதா கோங்கரா இயக்கத்தில் வந்து 25 திரைப்படத்தை நடிக்க போகிறாராம். இப்போ வந்து கோலிவுட் திரையரங்கில் வந்து இந்த திரைப்படம் வந்து பாலிவுட் திரையரங்கள் இது வரைக்கும் பலரும் சென்றிருக்காங்க. அதாவது கோலிவுட்லேருந்து பாலிவுட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஸோ அந்த ஒரு சினிமாவுக்கு வந்து போயிருக்காங்க. இன்னும் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டியில் வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸோ என்னோட முதல் இந்தி திரைப்படத்தை வந்து கண்டிப்பாக நடிகர் அமீர் கான் தான் தயாரிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் அமீர் கான் சாரை வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கேன். ஆனால் வந்து அவர் வந்து என்கிட்ட சொன்னது என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தி படம் நடிக்கும் போது வந்து ஸோ என்னோட தயாரிப்பில் தான் நீங்கள் வந்து நடிக்கணும். நல்ல கதையாக இருந்தால் தயவு செஞ்சு வந்து என்கிட்ட சொல்லுங்கள். நான் தான் உங்களோட முதல் இந்தி படத்தை தயாரிப்பேன் அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய விரைவில் அதற்கான ஒரு நியூஸ் வரும் அப்படின்றது ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க.